Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். கத்திரிக்காய் வறுவல் சிம்பிளா டேஸ்டா 2 நிமிஷம் வீடியோல செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக நான் 1/4 கிலோ கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காயை கட் பண்ணிடலாம். காம்பை கட் பண்ணிவிட்டு காயை லேசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காய் சீக்கிரமாக வேகும். எல்லா கத்திரிக்காயையும் இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். தண்ணியில் போட்டு வைக்கும்போது கத்திரிக்காய் கருப்பாகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காயை எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். கத்திரிக்காயை வதக்குனதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காயை வேக விட்டுறலாம். கத்திரிக்காயை வதக்கி விட்டுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு கத்திரிக்காயை மசாலாவோட எல்லா பக்கமும் நல்லா பரட்டி விட்டுறலாம். கத்திரிக்காயை எல்லா பக்கம் பரட்டினதுக்கப்புறமா மூடியை போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டு வேக விடுங்க. அப்போ தான் கத்திரிக்காய் எல்லா பக்கமும் நல்லா வேகும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கத்திரிக்காய் எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. மசாலா எல்லாம் கத்திரிக்காயோட நல்லா சேர்ந்து சூப்பராக வந்துருச்சு. இதை சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.